வணக்கம் முட்டைப்பட்ட நேர்களே. இன்றைக்கி ரொம்ப பயங்கர பில்டப், பயங்கர எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு வந்த ஒரு படம். அதை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்ன பார்க்குறீங்களா? காதெல்லாம் கொஞ்சம் கொயின்னு இருக்குது. ஏதாவது ஆயின்மெண்ட் எதாவது ஒன்றுமாட்டா தெரில, டாக்டர் பார்க்கும்போது தெரில, இஎன்டி டாக்டர் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுதான் பெரிய நோட்ஸ் எல்லாம் வர வச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்ம சிங்கிள் டேக்கில் நம்ம வீடியோ ஆல்மோஸ்ட் 1, 2 ஒரு 3 பேஜுக்கு நோட்ஸு. சரிங்களா? ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க. சரிங்களா? சரி, கங்குவா இந்த படம். படத்தோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு காஸ்மோரா ஒரு 8 வருஷம் முன்னாடி வந்தில்ல, அது மாதிரி தான் இதுவும். இது வரைக்கும் நானும் விசாரித்து பார்த்தேன், மீனிங் தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு போடுங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா 2023 டிசம்பரே ரிலீஸ் வருமானு சொல்லிட்டு நான் 1.5 வருஷம் முன்னாடி தேட்டரில் ட்ரெய்லர் பார்த்துட்ருக்கேன். நான் மட்டும் இல்லை, நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போ தான் நவம்பர் 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இது என்ன ப்ராப்ளம்னு பார்க்குறீங்களா? ஒன்று அவங்க ஃபஸ்ட் சொன்னது ஃபினிஷிங் ஒர்க்கெல்லாம் முடியல, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் சில கேஸுங்க சொன்னாங்க. அதெல்லாமே காரணம் யாருன்னா, நம்ம எல்லாம் மேலே இருக்க பார்த்தோன்ற மாதிரி நம்ம ரெட் ஜெயண்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு படம் கொடுக்க முடியாது சொல்லிவிட்டு, ஏன்னா படம் பட்ஜெட்டு பெரிய படம். ஃபஸ்ட் டைம் சூர்யா சாருக்கு இதுதான் பெரிய பட்ஜெட் படமே. அதனால் இவங்களே ஓன் ரிலீஸ் பண்ணால் தான் அதுக்கான வருமானம் வரும் அப்படின்னு நினச்சி ஞானவேல் ராஜா ஸ்டுடியோ கிரீன் பிளான் பண்ணார். அதனால் ரெட் ஜெயண்ட் தெரியல, ஒன்றும் குத்தாங்களுக்கு கூட இல்லைன்னா நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன், உங்களுக்கு அந்த வருமானத்தை வர விட மாட்டேன் அப்படின்னு ரெட் ஜெயண்ட் திரு உதயநிதி அவர்களே சித்தி விளையாட்டெல்லாம் காட்டினார். எப்படியோ கஷ்டப்பட்டு நேற்று ஜட்ஜ்மெண்ட் வாங்கி இன்னைக்கு காலையில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியும் பார்த்திங்கன்னா கோர்ட் இஷ்யூவெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டுடியோ கிரீனுக்கும் தேட்டர் ஓனர்களுக்கும் சில பஞ்சாயத்துன்னு இல்லை, சில ஆர்கியூமெண்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா தேட்டர் தொழில்ன்றது கிட்டத்தட்ட இப்போது நலிவடைஞ்சு வர தொழில் தேட்டர் தொழில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய சினிமா தேட்டர்கள் மூடிட்டு வராங்க. அந்த கண்டிஷனில் எவ்வளோ காம்படிஷனில், ஏன்னா இன்றைக்கி படம் ஒரு ஷோ 2 ஷோ ஓரத்துக்குள்ளவே இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல்லலாம் வந்துடுது. இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷனில் ஒரு தேட்டர் ரன் பண்ணுறது பெரிய விஷயம். இதில் அந்த ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க. முதல் வாரம் 80-20 இல்லை 70-30, ரெண்டாவது வாரம் அந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா 3D கண்ணாடிக்கு கூட கமிஷன் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் ரேஷியோ கேட்குறாங்கன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் ஸ்டுடியோ கிரீன் மேலே. படம் பெரிய பட்ஜெட், அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிங்களா, அப்புறம் தேட்டரில் எப்படி படம் போடுவாங்க? ஸோ அதை தாண்டி அவங்க பப்ளிக் மேலே திணிக்க முடியும். ஏற்கனவே மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் தேட்டர்லாம் ரொம்ப லாஸில் தான் போயிட்டுருக்கு. எம்ப்ளாய்க்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் போயிட்டுருக்கு. அந்த கண்டிஷனில் இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ தான் சினிமா தொழில் நீடிக்கும். அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா நானும் அந்த ஃபீல்டில் ஏதோ ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஏதோ போகிறேன் வரேன், ஏதோ சம்பாதிக்கிறேன். சரிங்களா? அடுத்து கங்குவா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும். பெருசாக கதை ஒன்று கிடையாது. இருந்தாலும் நம்ம டைனோசர் ஜுராசிக் பார்க்கில் பார்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை போய்ட்டு அந்த முட்டையை போய்ட்டு டைனோசர் தூக்கிட்டு வர கதை தான் ஒரே லைனில் சொல்ல போனால். அதாவது இப்போ ப்ரெசண்ட்டையும் ஒரு 1000 வருஷம் பின்னோக்கியோ 2 ஸ்டோரியாக காட்டுறாங்க. எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு லேபில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் தப்பிச்சு வந்துடுறான். அந்த பையன் பார்த்திங்கன்னா சூர்யா அவர்கிட்ட யதார்த்தமாக அறிமுகமாகறான். திடீர்னு அந்த பையனை அந்த லேப் சம்மந்தப்பட்டவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் போய் காப்பாற்ற போகும்போது திடீர்னு பழைய நினைவுக்கு போகிறாரு, 1000 வருஷம் பின்னோக்கி. அங்கே பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பின்னாடி அந்த பையனுக்கும் திரு சூர்யா அண்ணன் அவர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் கனவுலேயே இவர் பார்த்துறாரு. திரும்ப அந்த பையனை அந்த கடத்திட்டு போகிற டீம்லேருந்து காப்பாற்றிட்டு வர்றாரு. இதுதான் கதை. இது ஒன்லைன் ஸ்டோரி. நீங்கள் என்ன இது சொல்லிடுறேன்னு பெருசாக ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது கிளைமேக்ஸில். இது இன்னும் வேறு ட்விஸ்டெலாம் வைக்கிறேன், இதில் இன்னும் கேமியோ ரோலில் நான் இன்னொருத்தர் வரேன், அதெல்லாம் லைனாக வரேன். சரிங்களா? இதுதான் சிம்பிள் கதை. இது செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன நடக்குது சுவாரஸ்யன்றது மட்டும்தான் இதோட படமே. சரிங்களா? இதோட திரைக்கதையில் திரும்ப படமே. ஃபஸ்ட் ஹாஃபில்
அந்த பையனை வந்து தூக்கிட்டு போகிறாங்க. இவர் வந்து அண்ணன் சூர்யா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட பையன். ஒரு 5 தீவ்ஸ் அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்க எதை சொல்ல வராங்கன்னா நம்ம லட்சத்தீவுகளில் வந்து மென்ஷன் பண்ண வராங்க. ஏன்னா அகத்தி அந்த மாதிரி பேரெல்லாம் அங்கே தான், கவரத்தி அது மாதிரி அதெல்லாம் வரும் மென்ஷன், லைக் அப்படி தான் வருது. தீவு கூட்டங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி. அங்கே இந்த கேட்டிங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க இந்த கதை எப்படி இருக்குன்ட்டு. அகண்ட பாரதத்தை வந்து போர் புரிஞ்சு என்னோடய கஸ்டடி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரோமானிய மன்னர் ஒருத்தர் வந்து ஒரு 25,000 போர் வீரர்களோட படையெடுத்து வராரு. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க கப்பல்லாம் வந்து அவங்க போர் வீரர்லாம் இலைப்பாடுறதுக்கு ஒரு தீவு வேணும். எப்படி இந்தியாவை பிடிக்க வராரு, இருந்தாலும் ஃபஸ்ட்டு இலைப்பாடுறதுக்கும் வியூங்கள் போர் வியூங்கள்லாம் போடுறதுக்கும் ஒரு தீவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு 1000 பேர் 2000 பேர் இருக்கிற தீவை ஒரு பல மாதமாக, அது படத்துபடி பார்த்திங்கன்னா பல நாளாக பல வாரமாக பல மாதமாக தெரில, அவங்களையே வந்து ஒரு அட்டாக் பண்ணி ஆக்குபை பண்ண தெரில. அவர் வந்து அகண்ட பாரதத்தை போர் புரிஞ்சு ஆக்குபை பண்ண வராரு அப்படின்னு சொல்லிட்டு கதைப்படி சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க சின்ன சின்ன தீவுலேயே சண்டை கூட போடல. இவனை ஆளை வச்சு அவனை இது பண்ண காலி பண்ண வைக்கலாம், இவனை அனுப்பி 100 பேரை சாவடிக்க வைக்கலாம். ஏன்னா 25,000 பேர் உங்ககிட்டே இருக்காங்க, டக்குன்னு இறங்கி ஒரு தீவை ஆக்குபை பண்ணி இறங்க போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு தீவை செட் பண்ணி இன்னொரு தீவு போயிடி, எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு காசுக்கு வரானா அந்த தீவுலேயே நீங்கள் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாங்களா. அங்கே வந்து கதை இல்லை, பெரிய ஒரு ஓட்டை, அதுதான் உண்மை, ஒத்துக்குதான் ஆகணும். அடுத்து இன்டர்வல் வரைக்கும் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய சண்டை காட்சிகள், இவர் செட் பண்ணி அனுப்புன அந்த ஆள் வந்து அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படி இவங்கள ஏமாற்றி ஃபஸ்ட்டு சில பேரை கொள்வது, அதுக்கப்புறம் பதில் கொள்வது, இப்படியே ஓடும். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் விட்ருங்க, ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு 40 நிமிஷம் படம் கிணத்தனமாக இருக்கும். இது படமா, ஏன் இங்கே வந்து உட்காந்து இங்கே என்ன நடக்குது. ஏன்னா காமெடின்ற பேரில் யாருமே சிரிக்க மாட்டாங்க தேட்டரில், காமெடின்ற பேரில் காமெடின்றாங்க, சண்டைன்ற பேரில் சண்டைன்றாங்க. அதுவும் என்னடா இது தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் படம் தயவுசெய்து சொல்கிறேன், என் வாழ்நாளிலே ஒரு மட்டமான படம் பார்த்ததில்ல. மட்டமான திரைக்கதை, மட்டமான அந்த என்னத்தை சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ ஒரு கேனத்தனமாக இருந்தது முதல் ஒரு 40 நிமிஷம். அதாவது போரான படமாக இருக்கும், நிறைய படம் பார்த்துருக்கோம், போரான படமாக இருந்தாலும் ஏதோ பார்க்கலான்ற மாதிரி இருக்கலாம், அது கூட தலையை பிச்சுட்டு உட்காந்து அந்த மாதிரி இருந்தது முதல் ஒரு 40 நிமிஷம். அது ரொம்ப கொடுமை, சரிங்களா. அதுலேருந்து அடுத்த ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வந்து ஏதோ சில அந்த பழைய காலத்து சண்டை காட்சிகள் கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆறுதலாக இருந்ததுனால அந்த சத்தத்துக்கு சொல்கிறேன். படம் டிக்கெட்டு எவ்வளோ சேல் ஆகுதுன்னு தெரில, இன்டர்வலில் டீ காஃபி பயங்கரமாக விற்கும். ஏன்னா தலைவலி, பயங்கர தலைவலி வந்தது. இந்த மைக்ரம் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் தயவுசு தேட்டர் போகும்போது போயிடாதீங்க, அவ்வளோ தலைவலி. எல்லாமே எந்த கவுண்ட்ரு பாப்கார்ன் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஒன்லி டீ காஃபி தான் குடிக்கிறாங்க. ஸோ நல்ல தலைவலி கொடுக்குறாங்க, அது என்ன உண்மை. ஏன்னா நம்ம சூர்யா அண்ணன் தெரியல, அவரோட மாடர்னிசம், எதுக்கு என்னத்துக்கு கத்துறாருன்னு தெரில, இதுலேயும் கத்துறாரு. சிங்கம் எவ்வளோ படம் பார்த்துட்டு பாருங்க, கத்துறாரு பாருங்க, நீனு அப்பா ரொம்ப முடியல பாவங்க. ஏற்கனவே வந்து டிஎஸ்பி அவர் வர மியூசிக் ஆவரேஜான மியூசிக் தான் அவருக்கு வழக்கமாக தெரியல, வழக்கமான மியூசிக்கு அவர் தப்புன்னு போட்டு அடிச்சுட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஸ்பெஷல் எஃபெக்ட்டு கை முயின்னு இது 10 எக்ஸ்ட்ராவாக சூர்யா அண்ணன் கத்துறாரு பாருங்க, கொஞ்சம் நெஞ்ச கத்தாது, ஐயோ முடியல. அதான் காது இப்போ வரையும் கொய்யுந்து ரத்தம் வந்துச்சுன்னா தெரியல, ஏன்டி டாக்டர் பார்த்தா தெரியும். இது கற்று என்ன பண்ணிடுறாங்க, நம்ம கேமியோ ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் சார் வந்து கிளைமாக்ஸில் காட்டுறாங்க. அது எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதனால் அது சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளும் சொல்லலாம். அதாவது ஏதோ ஒரு கைதிக்கு அப்புறம் விக்ரமா அந்த மாதிரி சில படங்கள் வந்து கேமியோ ரோல் வந்து ஒரு பில்டப் பயங்கரமாக ஹைப் கொடுத்ததுன்றதுக்காக அடுத்து வர எல்லாத்துலேயும் இந்த மாதிரி சும்மா கேமரா, நான் நல்ல வேலை இன்னும் அடுத்து ஒருத்தர் காட்டுறாங்க, நான் ஒரு சிவகுமார் சார் வருவார்னு நினச்சேன். அண்ணன் வண்டார், தம்பி வண்டார், அடுத்து சிவகுமார் சார் வருவார். இல்லை, எதிர்பார்த்தேன், வரல. செகண்ட் பார்ட்லேயாவது அவரையும் கொண்டு வாங்க, நல்லாயிருக்கும். என்னத்தை சொல்கிறது தெரியல. அது மாதிரி ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து திரை விமர்சனம் போடும்போது அதில் வந்து காமெடி படம்னா கூட ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு போகும்போது வயிற்றுவலி மாத்திரை எடுத்துகிட்டு போங்க, அந்தளவுக்கு காமெடி இருக்குது. ஸோ காமெடியாக அப்படி இது சொல்லுவாங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்துக்கு போனீங்க தலைவலி மாத்திரை எடுத்துன்னு போங்க, போட முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தலைவலி மாத்திரையோடு போங்க. அந்தளவுக்கு
தலைவலியை கண்டிப்பாக கொடுக்குது, அதான் சொல்ல முடியும். அடுத்து என்ன ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், மெயின் படம் வந்து டாபிக் ஆக்ஷன் தான் வச்சுக்கிங்களேன். நம்ம இந்த 300 ஸ்பார்டன்ஸ், அப்புறம் அப்பகலிப்டோ, அவதார், இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்லேயே கூட கிட்டத்தட்ட அவர் கார்த்தி சார் வச்சார் பார்த்தீங்களா 1000 இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். டாபிக் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான், அப்படி தான் வச்சுக்கோங்க. பட் இது ஏன்னு தெரில, இதே வந்து ஹாலிவுட்டில் லோ பட்ஜெட்டாக எடுத்தால் கூட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விறுவிறுப்போட ரசிக்கும்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் என்னத்தான் ஹை பட்ஜெட்டில் எடுத்தாலும் அந்த சண்டை காட்சிகள் வந்து ரொம்ப முகத்தனமாக தான் இருக்குது. இப்போ முன்னாடி ஒரு 2 பேரை வந்து இவர் அப்படியே ஸ்டைல் பை ஸ்டைலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூர்யா அண்ணா போட்டு தாக்கின்னு இருக்காருன்னு வச்சுங்களேன். பின்னாடி 2 பேர் சும்மா கத்தி வச்சுன்னு அவங்கள முடிச்சுட்டு நம்மளை திருப்பி அடிக்கிட்டோம், அதெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா பின்னாடி நடுமணியில் வச்சுன்னு போடணும்ல. ஐயோ, அதான் சொல்கிறேன், எத்தனை கோடி 400 கோடியா பட்ஜெட்டு, என்ன கோடி சொல்ல போனாலும் அந்த ஒரு இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் நம்பியார் சண்டை போட்ட காலம் மாதிரி இருக்குது அந்த சண்டை காட்சியெல்லாம். ஆனால் இது ஹாலிவுட்டில் இந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி பேக்கில் ஒருத்தர் சும்மாவே இப்படி நிற்க மாட்டான். நான் வந்து இது சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஜிம்பாஸ் டீம், ஸ்டென் டீம், இதெல்லாம் சண்டை காட்சின்னா அந்த முன்னாடி இருக்கவங்க அடி வாங்குற வரைக்கும் பின்னாடி ஒரு 4 பேர் கத்தி கட்ட வச்சிருந்தா கூட கம்முன்னு இருப்பாங்க. அவங்கள அடிச்சுட்டு அப்புறம் திரும்பி நம்மளை அடிக்கணும், அதெல்லாம் வெயிட் பண்ணுறோன்ற மாதிரி இருக்கும். அது அப்படியே தெரியுது. இவ்வளோ பெரிய பட்ஜெட் 10ல் இந்த மாதிரிலாம் ஒரு சண்டை காட்சி வச்சு அப்படி இருக்கும் தெரில. அது உண்மையிலே வந்து அக்செப்ட் பண்ண முடியல. நடிப்புகள் அப்படின்னு சொல்ல போனால் சூர்யா சார், நம்ம கருணாஸ் சார், நட்டி, அந்த மாதிரி நடிப்பு பட்டால் கோவை சார் இல்லாமல் அந்த மாதிரி எல்லாமே நடிச்சிருக்காங்க. நடிப்பு எல்லாருமே சீனியர் ஆக்டர் தான். யாருமே வந்து நடிப்பு வந்து நம்ம குரலாம் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாம். அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்கவுங்க கொடுத்துறாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அது மியூசிக் வந்து நம்ம டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய மியூசிக் வழக்கமான ஆவரேஜான அவரோட மியூசிக் அவர் கம்ப்ளீட் பண்ணிடுறத சொல்ல முடியும். கரெக்டான இசை, அவ்வளோதான் இந்த படத்துக்கு அவர் தான் கொடுக்க முடியும், கொடுத்துருக்காரு. ஃபைட்டு வந்து ஸ்டண்ட் வந்து படம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% ஃபைட்டு தான் வச்சிங்களேன். 65-70% ஃபைட்டு தான். ஸ்டண்ட் இப்போ தான் சொன்னேன் நான். அந்த மாதிரி சில குறையெல்லாம் கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இப்போது நம்ம அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா பீரியட் மூவி சொல்லிட்டு சைனீஸ் மூவியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இறங்கியிருந்தால் வேறு லெவலில் வந்துருக்கும். அந்த ஃபாஸ்ட்டாக சும்மா அப்படியே இந்த ஃப்ளையில் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் ரோப் ஷாட்டெல்லாம் க்ளீனாக தெரியுதுங்க. இவ்வளோ பட்ஜெட் படம்ன்ட்டு கண்டெய்னரில் சூர்யா அண்ணன் அங்கே தாவுவார், அப்படியே ரோப் ஷாட்டு க்ளீனாக தெரியும். என்ன தான் அவங்க ரோப்பை டெலீட் பண்ணாலும் இவர் பொம்மை மாதிரி பறகுறாரு. அதெல்லாம் இன்னத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் 10ல் இங்கே இப்படி பண்ணுறது. ஏதோ ஒரு 5 கோடி பட்ஜெட்டு 10 கோடி பட்ஜெட் படத்தில் அந்த மாதிரிலாம் வந்து அந்த ரோப் ஷாட்லாம் வந்து 30 வருஷம் முன்னாடி வந்த சைனீஸ் படத்தில் இப்போ கூட தெரியாது, ரோப் ஷாட் மாதிரியே தெரியாது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான்லாம் சின்ன வயசில் பார்த்துட்டு டேபிள் டு டேபிள்லாம் எதிரி வச்சுருக்கேன். அந்த மாதிரி இங்கே நாடான்னா இந்த 30 வருஷம் இப்போ அப்டேட்லேயே அந்த மாதிரி இருக்காங்க. ஃபைட் வந்து என்ன கேட்டால் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஆவரேஜ் கூட கிடையாது. ஏதோ இவ்வளோ ஓடினதால அது ஏதோ ஓகே நம்ம தான் சொல்லி ஆகணும், சரிங்களா. லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்துருக்குறாங்க. கேமரா ஒர்க்கு நல்லா காட்டியிருக்காங்க. அதை என்னென்னா திடீர்னு அதாவது கிட்டத்தட்ட பாகுபலி மாதிரி தான் வச்சுக்கலாம். ஒரு நல்ல காஞ்ச ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு லொக்கேஷன். டக்குன்னு அவங்க நடந்து மூலிகை பறிக்க போனால் உடனே பண்ணி அப்படியே அடோர் பண்ணி இருக்கக்கூடிய லொக்கேஷனு. அப்படி டக்குன்னு திடீர்னு தண்ணி இருக்கக்கூடிய மலை, அந்த மாதிரி எல்லாமே கடல், எல்லாமே ஒரே இடத்துல எங்கே தான் வருதுன்னு எனக்கு தெரில. பாகுபலியை காட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வர போகிற எல்லா 10 போய் காட்டுறாங்க. நல்லா இருக்குது, இருந்தாலும் ரசிக்கும்படி இருக்குது தான் சொல்ல முடியும். அதாவது லொக்கேஷன்ஸும் கேமராவும் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க தான் சொல்லலாம். இந்த படத்துலேயே வந்து உண்மையிலே சொல்ல போனால் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு திருப்தியான ஒரு விஷயம்னா 3D ஒர்க். 3D ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 3D நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி 2000 கோடி 5000 கோடிலாம் சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு 200 to 300 கோடி பட்ஜெட் 400ன்றாங்க. அது விடுங்க, 200 to 300 கோடி வசூல் பண்ணிட்டாலே பெரிய சாதனை தான் என்னை பொறுத்தவரையும் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரேர் இந்த படத்துக்கு, சத்தியமாக ரேர் ரிப்பீட் ஆடியன்ஸு ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு முறை பார்க்குறதே வந்து இந்த தலைவலி இருக்கவங்களாம் போனாலும் பாதியிலேருந்து வந்துடுவாங்க. ஒரு அதிகமாக லேடிஸ்லாம் லைக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சும்மா சூர்யா அண்ணன் கிட்டத்தட்ட வந்து 100 இடத்துல எனக்கு கத்துறாரு. நான் சரி கம்மியாக கத்துறேன், இல்லைன்னா மைக்லேயே தான் ரொம்ப அவர் கத்துறது தான் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரையும் கத்திக்கினேங்கிறாரு. ஒரு 100 இடத்துல கத்துறாரு. வழக்கமாக அவர் அந்த எல்லா பத்திரிக்கை கத்துறாரு இந்த மாதிரி. அதெல்லாம் வந்து மற்ற சொல்கிறது இல்லை. அதான் சொல்கிறேனே, இந்த மாதிரி இந்த சத்தம்லாம் லைக் பண்ணுவேன், ஏதோ ஓரளவு சண்டை காட்சியை லைக் பண்ணுவேன் அப்படின்றவங்க போங்க. முடிஞ்ச வரையும் அவங்களும் அதாவது இந்த தலைவலி மாத்திரையோட போங்க. மற்றபடி இந்த சத்தம்லாம் எனக்கு புரியாதுங்க, சத்தம் இல்லாமல் படம் பார்ப்பேன், இந்த மாதிரி ஓவர் இதெல்லாம் வேண்டாம்
தலைவலி இருக்குது எனக்கு அப்படின்றவங்க அந்த தேட்டர் பக்கம் கூட போகாதீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அவ்வளோ ஓவராக சத்தம் போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? மற்றபடி நல்ல ஒரு படத்தோட அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இதில் பெரிய ஒரு அதிர்ச்சி என்னென்னா பார்ட் 2 வரும்னு லீடு கொடுத்துருக்காங்க. அதுதான் நினச்சா இன்னும் பெரிய காமெடியாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வாங்கின 13 கோடி கடனை கொடுக்க முடியாமல் தான் வந்து இந்த படம் டேட்டு கோர்ட்டில் கேஸும் கையமாக சுற்றினாங்க ஞானவேல் ராஜா. ஒரு பாவம் இன்னும் திருப்பி பார்ட் 2க்கு ஒரு 500 கோடி எல்லாம் கடன் வாங்க போகிறாரு தெரியல. அது நினச்சா பெரிய ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. இது நமக்கு அதிர்ச்சின்றதை விட திரு ஞானவேல் ராஜா அவர்களுக்கு தான் வந்து இது அதிர்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது இன்னமும் இது வரைக்கும் சினிமாவில் சம்பாதிச்சதை மொத்தமாக ஒரே படத்தில் வாஷ் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நான் மட்டும் இல்லை, சினிமா வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க.